அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியில பங்கு என்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் அறிவிப்பு அப்படிங்கிறது தவறு இல்லை, இது பெருந்தன்மையை காட்டுகிறது எனவோ திருமாவளவனை பொது தொகுதியில் நிறுத்தி திமுக வெற்றி பெற வைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் வட்டாரத்தில் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கேள்வியை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருக்காரு. இது குறித்து அவர் மேலும் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும், இன்னும் தமிழக அரசியலில் என்ன மாதிரியான நிலவரங்கள் அடுத்தடுத்து நிகழ இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே புகாரதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நீர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்சியில் பங்கு என்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் அறிவிப்பு அப்படிங்கிறது தவறு இல்லை, இது பெருந்தன்மையாக காட்டுகிறது அப்படின்னும், திருமாவளவனை பொது தொகுதியில் நிறுத்தி திமுக வெற்றி பெற வைக்குமா அப்படின்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருக்கார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கட்சி நிர்வாகிகள் கலந்தாலோசனை கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கியிருந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களையும் சந்தித்திருந்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் வாக்குகளை அறுவடை செய்யவே அரசு ஊழியர்கள் ஓய்வூதிய திட்டம் அறிவிப்பு, இது ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் சுமையை மேலும் அதிகரிக்கும். அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றியது மகிழ்ச்சி. ஜாக்டோ ஜியோ வலுவான அமைப்பாகவே இருக்கிறது. பல லட்சம் வாக்குகள் இருக்கிறதுனால அவர்களது கோரிக்கையை அரசு ஏற்றுள்ளது. சம ஊதியம் கேட்டு போராடும் ஆசிரியர்கள், துப்புரவு தொழிலாளர்களுக்கு வலுவான அமைப்பு இல்லாததால் அவர்களுடைய கோரிக்கையை அரசு ஏற்காது. ரூபாய் 10 லட்சம் கோடி கடன் பெற்றும் மாநிலத்தில் எந்தவித திட்டமும் சிறப்பாக நிறைவேறவில்லை. பெண்கள் மாதம் ரூபாய் 1000 கேட்டு வீதியில் போராடல, இது ஓட்டுக்களை பறிக்கும் நுட்பமாகத்தான் பார்க்கிறேன். மோடி பொங்கல் என்று கூறினால் ஓடி பொங்க அப்படின்னு கூற வேண்டிய தான். எந்த பெருமையும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடாது என நினைப்பது பாஜக அரசு. கருத்து கணிப்பு மீது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இது கருத்து திணிப்பு. நாங்க வாங்கும் வாக்கு மட்டுமே உண்மையான வாக்கு, மற்ற கட்சி நிர்வாகம் வாக்கள் அனைத்துமே பணம் கொடுத்து வாங்கக்கூடிய வாக்கு. ஊழல், லஞ்சம், தீண்டாமை, பெண் அடிமைத்தனம் இல்லாத ஒரு புதிய நாட்டை உருவாக்க வேண்டும் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய இலக்கு. மத்திய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கும்போது விஜய் ஆட்சியில் பங்கு அறிவிப்பு என்பது தவறு கிடையாது. இது விஜயின் பெருந்தன்மையை காட்டுகிறது, இது வரவேற்கத்தக்கது. பிப்ரவரி 21 நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களின் பெயர்களும் அவர்கள் போட்டியிடும் தொகுதிகளும் அறிவிக்கப்படும். நாம் தமிழர் கட்சி பிற கட்சிகளுடன் கூட்டணி என்பது எப்போதும் கிடையாது. தனித்து தான் போட்டி. தமிழக அரசியல்ல நாம் தமிழர் கட்சி வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு. வெற்றி பெற காலம் எடுக்கும், ஆனா மக்கள் நினைத்தால் நிச்சயம் மாற்றம் வரும். 2026 தேர்தல் எங்களுக்கு எந்த சவாலும் இல்லை. அதிமுக ஆட்சியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தாழ்த்தப்பட்டவர்களை பதவியில அமர வைத்து அழகு பார்த்தாரு. அதை திமுக அரசு செய்யுமா? பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவரை நிறுத்தி திமுக வென்று காட்டுமா? திருமாவளவனை பொது தொகுதியில நிறுத்தி திமுக வெற்றி பெற வைக்குமா? மருத்துவமனையில குடிக்கிறார்கள் என்று செய்திகள் வருகிறது. அரசு மதுபானம் விற்கும் போது மருத்துவமனையில் குடிக்கத்தான் செய்வார்கள். இது என்ன நடவடிக்கை எடுப்பது என அவர் சொல்லி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் எந்த பெருமையையும் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜக அரசு நினைக்கிறாங்க. மோடி பொங்கல் என்று அவர்கள் கூறினால் ஓடி பொங்கல் என்று தமிழர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லியிருக்கார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடந்த கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு சொல்லியிருந்தார். மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தேர்தல் கால அறிவிப்பு, அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் அறிவிப்பு என்பது வரவிருக்கக்கூடிய தேர்தலில் வாக்குகளை அறுவடை செய்வதற்காகவே வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலத்தின் கடன் சுமையை மேலும் அதிகரிக்கும். ஜாக்டோ ஜியோ ஒரு வலுவான அமைப்பு அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு பல லட்சம் வாக்குகள் இருக்கிறதுனால அரசு பணிந்திருக்கிறது. ஆனா சம ஊதியம் கேட்டு போராடும் ஆசிரியர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு பின்னணியில் வலுவான அமைப்பு இல்லாததால அவர்களின் கோரிக்கைகளை அரசு கண்டுகொள்ளல.
தேர்தல் நேர கருத்து கணிப்புகள் மீது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அது வெறும் கண்துடைப்பு அப்படின்னே வந்து கூறியிருக்கிறதோ குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026க்கு எனும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் உருவாக்கிய இந்திய அரசியல் ஜனநாயக யுத்திகள் என்ற அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 3 முதல் ஜனவரி 2 வரை 234 தொகுதிகளிலையும் நடத்தப்பட்ட இந்த கள ஆய்வில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த கருத்து கணிப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருநாவுக்கரசு நேற்று அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியின் ஓட்டுக்களை அதிகம் பிரிக்கும் என்ற கேள்விக்கு பெரும்பாலானோர் திமுகவின் ஓட்டுக்களை பிரிக்கும் என்று கருத்து தெரிவித்திருந்தாங்க. அதற்கடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதிமுக, பாஜக, பாமக, நாம் தமிழர் கட்சி ஆகியவற்றின் ஓட்டுகளையும் பிரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தவிக தலைவர் விஜயின் அரசியல் நிலைப்பாடு மோசம் என்று 53% பேர் கருத்து தெரிவித்திருந்தாங்க. 2021 தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா என்ற கேள்விக்கு 47% பேர் நிறைவேற்றவில்லை அப்படின்னு கூறியிருக்காங்க. முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியின் செயல்பாடு நன்றாக உள்ளது என்று 37% பேரும், சரியில்லை என்று 54% பேரும் தெரிவித்திருக்காங்க. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் செயல்பாடு மோசம் என்று 39% பேரும், நன்று என்று 20% பேரும் சொல்லியிருக்காங்க. தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்த அண்ணாமலையை மாற்றியது கட்சி தொண்டர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக 54% பேர் கருத்து தெரிவித்திருக்காங்க. சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக செயல்படுவோர் பட்டியலில் அண்ணாமலை முதலிடத்தை பெற்றிருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்த இடங்களில் சீமான், விஜய், எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இடம் பிடித்திருந்தாங்க. முதல்வர் ஸ்டாலின் 2026 மீண்டும் முதல்வராக வர வாய்ப்பு உள்ளதாக 55% பேரும், வாய்ப்பு இல்லை என்று 29% பேரும் தெரிவித்திருக்காங்க. முதல்வர் வேட்பாளர் தேர்தலில் ஸ்டாலின் முதலிடத்தையும், விஜய் 2வது இடத்தையும், எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்தையும், அண்ணாமலை மற்றும் கனிமொழி 4வது இடத்தையும், சீமான் மற்றும் உதயநிதி 5வது இடத்தையும் பிடித்திருக்காங்க. தவிக வலுவான கூட்டணி அமைத்த அதிமுகவுடன் கடும் போட்டி ஏற்பட்டு 2வது இடத்தை பிடிக்கும் வாய்ப்புள்ளதாக திருநாவுக்கரசு தெரிவித்திருக்கார். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தமிழக அரசியலில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026க்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் உருவாக்கிய இந்திய அரசியல் ஜனநாயக யுத்திகள் என்ற அமைப்பு நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 3 முதல் ஜனவரி 2 வரைக்கும் 234 தொகுதிகளிலையும் நடத்தப்பட்ட இந்த கள ஆய்வில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தவிகவில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தங்களது கட்சியை பலப்படுத்தக்கூடிய பணிகளில் தற்போது ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா இதன் ஒரு பகுதியாக ஜனவரி 5 சென்னையில் இருக்கக்கூடிய தவிக தலைமை அலுவலகத்தில் முக்கிய சேர்க்கை நிகழ்வு நடைபெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கலந்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இதில் மறைந்த முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரின் பேத்தி மயூரி தவிக தலைவர் விஜய் முன்னிலையில் தன்னை அந்த கட்சியில் இணைத்து கொண்டாங்க. மயூரியை தொடர்ந்து பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் தவிகவில் இணைந்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தையும் ஏற்றிருக்கிறது. தேர்தல் களத்தில் மற்ற கட்சிகளுக்கு போட்டியாக தங்களை நிர்ணயித்துக் கொள்ள மாற்று கட்சியினரை வளைப்பதில் தவிக காட்டி வரும் அதே வேகம் அக்கட்சியின் அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலை இலக்காக கொண்டு செயல்படும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் பிற கட்சிகளில் இருந்த முக்கிய நிர்வாகிகள் இணைவது பெரும் வேகம் எடுத்தும் இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, புதுச்சேரி முன்னாள் IG ராமச்சந்திரன், நடிகை மற்றும் சமூக ஆர்வலர் ரஞ்சனா நாச்சியார், எழுத்தாளர் மற்றும் நடிகர் வேலா ராமமூர்த்தி மற்றும் இயக்குனர் ஜெகதீச பாண்டியன், புதுவை முன்னாள் MLA பெரியசாமி, திருவள்ளூர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் பாஸ்கரன், சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் ராஜன், தஞ்சை மற்றும் ஒட்டன்சத்திரம் திமுக நிர்வாகிகள் சுந்தரபாண்டியன், கண்ணாயிரம் ஆகியோரும் இந்த
நிகழ்வில் பங்கேற்று தங்களை இணைத்த முக்கிய பிரமுகர்களாக தாவேக்காவில் பார்க்கப்பட்டு வராங்க. கவுன்சிலர் ராஜராஜன் கூறும் பொழுது, தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலை விஜயால மட்டுமே கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில் இணைந்திருக்கேன் அப்படின்னு அவரும் தெரிவித்திருக்காரு.